எல்லாரும் கல்கி படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கீங்க. அதுக்கு ஒரு டைம் ஆச்சு உங்களுக்கு. இந்த படம் யூஆர் நெக்ஸ்ட் அப்படின்ற படம் வந்து எனக்கு ஆதில்ன்றவர் எனக்கு மலேசியா ஃப்ரெண்டு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலேசியாவில். அதில் இவரும் ஒருத்தர். அவர் வந்து ஒரு டைரக்டர் கூப்பிட்டு வந்தார், ஷாரிஃப் வந்து ஒரு கதை சொன்னார். யூத்ஃபுல்லாக இருந்தது, ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபிலிமு. அது என்னோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். அந்த படத்தின் பூஜை இன்னைக்கு யூஆர் நெக்ஸ்ட். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு. பட் ஷார்ட் வாய்ஸ் கதை சொன்னார், அவருக்கு தெரிஞ்ச வகையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை, யூத்ஃபுல்லான ஒரு கதை. அது யூத்துக்கெல்லாம் இருக்கப்பா என்ன எதிர்பார்க்கணும்னா, இல்லை உங்களை யூத்தாக மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு. தெரியல, அது எங்கே அங்கே போனதான் தெரியும் எந்த அளவுக்கு மாற்ற போகிறாரு அப்படின்னு. எனவே இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். அந்த படத்தினுடைய பூஜை இன்னைக்கு. இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரன். அவர் எல்லாரும் பெரியவங்களாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ரொடியூசர் வந்து ஃப்ரம் பெங்களூர். எல்லாம் ஒரு ஒரு ஃபேமிலியாக இருந்து அதான் ஒரு கூட்டாட்டத்தை பண்ணுறாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உங்களை போல நானும் சாமியை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பர்த்டேவா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு. இவர் கோ-ப்ரொடியூசர், 2 பேர் பார்ட்னர்ஸு. அவருக்கு இன்னைக்கு வெட்டிங் டைமா சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களோட பூஜை மீதே முடிஞ்சது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்லணும்னா ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் திடீர்னு ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணாங்க. ஸோ நியூ டீமும் தெரிஞ்சிச்சு அண்ட் காஸ்டிங் நல்லாயிருக்கு. ஸோ கதை ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஹாரர் மிஸ்ட்ரிங்கும் போது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த ஜானரில் என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அப் பண்ணும் இந்த படம் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுங்க. வருமா? ஆமாம், நான் ஜெயிலர் தன்ராஜ் பேசுகிறேன். இந்த மாதிரி ஷரீஃப் சொல்லியிருந்தார் போல இந்த மாதிரி ஒரு கதை புதுசாக. சரி, இப்போ 4-5 படம் பண்ணிருக்கிறேன். சரி, கதை சொன்னது கதை தான் வரும் நம்மளுக்கு. சரி, கதை ரொம்ப நல்லா இருக்குது. சரி, பார்த்து ஓகே பண்ணலான்னு வாழ்த்துக்கள். சரி, நம்ம ஏரியா தான் போல. சரி, ரொம்ப வருஷமாக தெரியும். சரி, கதை நல்லா இருக்குது. சரி, பார்த்து பண்ணலான்னு எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ.